ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வடகிழக்கு கார்னர் பிளாட், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்ட் லெவல் அம்யூனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியினுடைய லே அவுட்ல தாங்க இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்கேன். வடகிழக்கு 4 சென்ட் கொண்டு வந்திருக்கேங்க. சூப்பரான அம்யூனிட்டிஸோட இருக்கக்கூடிய லே அவுட்ல பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வண்டி போகுது இல்லைங்களா, அதுதான் ஸ்டேட் ஹைவேங்க. ஒத்தக்கால் மண்டபத்துல இருந்து அரிசிபாளையம் போகக்கூடிய ரோடு. அந்த ரோடு அந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ல இந்த வடகிழக்கு கார்னர் சைட் அமைஞ்சிருக்குங்க. 23 அடி ரோடு பேஸ், இன்னொரு ரோடு வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு. ஸோ இந்த ரோடு பேஸ் அளவுல உங்களுக்கு அழகான ஒரு வடகிழக்கு கார்னர் சைட்டு. இந்த சைட்டோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைட்டோட அளவு, சைட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்ல இருந்து நம்ம வரும்போது இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி, இந்த ரோட்ல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா 23 அடிங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த கார்னர் பிளாட் தாங்க இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு பேஸ், அகலம் வந்து பாத்தீங்கன்னா 35 அடி நீளம் வருங்க. இங்க இந்த கல்லுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 50 அடி வரும். ஸோ 35க்கு 50 அப்படிங்கிற அளவுல 4 சென்ட் வருங்க. ஓகேங்களா? 4 சென்ட்ல இருக்கக்கூடிய இந்த இடம் தான் சேலுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இடத்தினுடைய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. இந்த லேண்ட்ல தார் ரோடு ஃபெசிலிட்டில இருந்து சோலார் லைட்ல இருந்து எல்லா அம்யூனிட்டிஸும் பக்காவா இருக்கு. ஸோ ஹை கிளாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ல லே அவுட்ல நீங்க இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பக்காவான சைட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடே கட்டி வந்தாலும் நல்லா வந்து ஒரு ரெசிடென்சியல் பிளாட்ல நீங்க ஜம்முன்னு இருக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒத்தக்கால் மண்டபத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்துக்கிட்டா, கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் சரவணம்பட்டி, காலப்பட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மலுமிச்சம்பட்டி. இந்த ஏரியால வந்து ஹெவி டெவலப்மெண்ட்டுங்க. சரிங்களா? இந்த டெவலப்பிங்கான ஏரியா மலுமிச்சம்பட்டிக்கு ஒட்டின மாதிரியே தான் நம்ம ஒத்தக்கால் மண்டபம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒத்தக்கால் மண்டபம் ஒன்றும் சலிச்சது இல்லைங்க. நம்ம ஐடி பார்க் எல்லாம் டானிசன்கோன்னு சொல்லக்கூடிய ஐடி பார்க் வருதுங்க. இன்ஃபோ பார்க் 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல வருது. ஓகேங்களா? அடுத்தது இது இந்த ஒத்தக்கால் மண்டபத்துல 2 கிலோமீட்டர் எல்என்டி பைபாஸ். எல்என்டி பைபாஸ்ல எல்என்டி வந்து உங்களுக்கு ஐடி பார்க் வருது. ஸோ ஐடி பார்க்கும் பக்கம் வருது, உங்களுக்கு ஈஸ்டர்ன் ரிங் ரோடும் வருது. பக்காவான டெவலப்பிங் ஏரியா. ஸோ ஹை விஷன், ஃபியூச்சர் விஷன் இருக்கிற நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்ப இருக்கிற கண்டிஷனை பத்தி நினைக்காதீங்க. இப்பவுமே வந்து ஹை டெவலப்பிங் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஆகுமா, பொட்டன்ஷியல் இருக்காங்கிற யோசிக்கும் போது கண்டிப்பா ஒத்தக்கால் மண்டபத்துக்கு அந்த ஏரியாவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்க. நீங்க விசாரிச்சு பார்த்தாலும் நாங்க சொல்றது என்னைக்குமே தப்பா இருக்காது. ஸோ அதனாலதான் நாங்கள் வந்து கவர் பண்ணி சுத்திலுமே இன்வெஸ்ட் பண்ற எல்லாத்துக்குமே இந்த ஏரியாவிலேயே முழுசா வந்து சைட் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். வீடுகளாகட்டும் எல்லாமே ரெண்டல் பேஸ்ல இருந்து எல்லா வீடுகளும் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை. அதனால நிறைய வீடியோஸ், பொட்டன்ஷியலான வீடு, பொட்டன்ஷியலான சைட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாம எங்களோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. ஸோ தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நன்றி மக்களே.